ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் லேர்ன் ஹிந்தி டு தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரத் பூர்வாதோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ விஷாரத் பூர்வாதோட தேர்ட் பேப்பர் தமிழ் பேப்பர். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கொஷின் பேப்பர் எடுத்தவொடனே 3 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பிரிவு 1 என்ன வரும், 2 என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மதிப்பெண்கள் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். எவ்வளோ கேள்வி இருந்தாலும் எல்லா கேள்விக்கும் ஒரே மதிப்பெண் தான் அப்படின்றாங்க. 2வது குறிப்பு, ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களுக்கும் மற்றொரு பிரிவில் 3 வினாக்களுக்கும் மொத்தம் 5 வினாக்களுக்கு விடை தருக அப்படின்றாங்க. அதாவது ஒரு பிரிவில் 2 கேள்வியும் இன்னொரு பிரிவில் 3 கேள்வி. அப்போது மினிமம் 2 பிரிவிலையும் 2 கேள்விக்கு பதில் எழுதணும். ஒரு கேள்வியை நம்ம எந்த பிரிவில் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 கேள்வி. அப்போது 100 மார்க்கு 5 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு கேள்விக்கு 20 மதிப்பெண்கள் வரும். இதுதான் குறிப்பு 2ல் நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். ஸோ 5 கேள்வி, ஒரு கேள்விக்கு 20 மார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குறிப்பு 3ல் என்ன சொல்ல வராங்க, விடை ஒவ்வொன்றும் 3 பக்கங்களுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். ஆன்சர்ஸ் எல்லாமே 3 பேஜுக்கு மேலே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் 3 பேஜ் எழுதுங்க. 3 to 3.5 பேஜ் எழுதினா போதும். ஒரு சில கேள்விக்கெல்லாம் நமக்கு நிறைய பதில் தெரியும்னா 6-7 பக்கத்துக்கு எழுதுவோம். அப்படியெல்லாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் 3 பேஜ் எழுதினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவல் மார்க்ஸ் தான். ஸோ எவ்வளோ எழுதணும், 3 பேஜுக்கு மேலே எழுத வேண்டியதில்லை. இது கொஷின் பேப்பரில் விஷாரத் பூர்வா தேர்ட் பேப்பர் தமிழ் படிக்கிற எல்லாருக்குமே இந்த குறிப்பு பார்த்துருப்பீங்க. பார்க்கல, இப்போ தான் படிச்சுட்ருக்கீங்கன்னா இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. மாடல் பேப்பர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த 3 குறிப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ பிரிவு 1 என்ன, பிரிவு 2 என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இனிமேல் பார்க்கலாம். இதில் நமக்கு தெரியும் விஷாரத் பூர்வாத்தில் தமிழுக்கு 2 புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கிய கனிகள், மலர் செண்டுகள் அப்படின்னு சொல்லி 2 புக் இருக்குது. எந்தெந்த சாப்டர் எந்தெந்த பிரிவில் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிவு 1. இந்த பிரிவு 1 அப்படின்றதில் பார்த்தோன்னா இலக்கிய கனிகள் அப்படிங்கிற புக்கில் இருந்தால் நமக்கு கொஷின்ஸ்க்கு வருது. இலக்கிய கனிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய கட்டுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய பாடங்கள், அதாவது உரைநடைன்னு சொல்லுவோம்ல, அந்த உரைநடை சாப்டர்ஸ் இருக்குது. இதில் மொத்தமாக உரைநடை பார்த்தோன்னா 10 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10லேருந்து ஏதாவது ஒரு 4 கேள்வி கேட்குறாங்க. அந்த 4 கேள்விக்கு நம்ம எஸ்ஏ மாதிரி பதில் எழுதணும். ஸோ இதில் நிறைய பார்த்துருப்பீங்க. திருமந்திரம், தம்பியர். நீங்கள் கைடு வச்சுருந்தாலும் சரி, புக்கு வச்சுருந்தாலும் சரி, சேம் ஸ்டோரிஸ் தான். ஸ்டோரிஸில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ திருமந்திரம், தம்பியர், இலக்கிய கனிகள், திலகவதியர், நகைச்சுவை, விசயன், எல்லாம் இன்பமயம், இது எல்லாமே எஸ்ஏ கட்டுரைகள். ஸோ இது 4ல் ஏதாவது ஒரு 3 எழுதலாம், இல்லை 2மே நீங்கள் எழுதலாம். இது ஃபஸ்ட்டு. பிரிவு 2 அப்படிங்கிறது மலர்ச்செண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் எல்லாமே கவிதைகளாக இருக்குது. கவிதைகளை கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாப்டர்ஸாக பிரிச்சுருக்காங்க. இக்கால கவிமலர்கள் புதுது, இக்கால கவிமலர்கள் மரபு, இடைக்கால கவிமலர்கள், காப்பிய கவிமலர்கள், பக்தி கவிமலர்கள், சங்ககால கவிமலர்கள் அப்படி சொல்லிட்டு கவிதைகளை இவ்வளோ செக்மெண்ட்ஸில் பிரிச்சுருக்காங்க. அப்புறம் மாடர்ன் போயம்ஸு, ஏன்ஷியன்ட் போயம்ஸு, மிடில் ஏஜ் போயம்ஸு அப்படிங்கிறதான். இன்னொன்று பக்தி கவிதைகளையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவிதைகள்லேருந்து தான் உங்களுக்கு பிரிவு 2ல் கேள்வி கேட்குறாங்க. அதில் தான் 5வது கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எவையேனும் 4 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த கவிதையிலேருந்து வந்திருக்கு, யார் எழுதியிருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இந்த கவிதைகளோட தொகுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 30 பாடல்களுக்கு மேலே இந்த கவிதை தொகுப்பில் இருக்குது. நம்ம 6 செக்மெண்ட் பார்த்தோம். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் 10, ஒரு சிலதில் 3, ஒரு சிலதில் 2, அப்படி 30 பாடல்களை இந்த கவிதையோட கலெக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அந்த 30 பாடல்கள்லேருந்து இந்த வரிகள் எந்த போயம்லேருந்து வந்திருக்கு, யார் எழுதியிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். உங்களுக்கு நிறைய மாடல் பேப்பர்ஸ் கிடைக்கும். அந்த மாடல் பேப்பர்ஸை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னாவே உங்கள் கைடில் இருக்கட்டும், உங்களோட Q&A இருக்கலாம்,
எதாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் இந்த லைன் வந்து எந்த கவிதையிலேருந்து வந்திருக்கு, யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத மெமரைஸ் பண்ண முடியும். ஒரு சில கவிதை வரிகள்லாம் பார்த்தோன்னா நமக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய கைட்லேயோ Q&Aலையோ அது வந்து இருக்காது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக புக்கை ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப கூட கேட்குற கேள்விகளாக இருக்கும். ஸோ பழைய மாடல் கொஷின் பேப்பர்ஸு, போன டேர்மில் வந்த கொஷின் பேப்பர்ஸு, சபாவோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கங்கிறத நீங்கள் ரிப்பீட் பண்ணி படிச்சிங்கனாவே இந்த ERC எழுதலாம். ERC எழுதணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க இப்படி பண்ணலாம். ஏன்னா என்னோடய சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சிலருக்கு இந்த ERC எல்லாம் எழுத வந்து கொஞ்சம் பிடிக்காதுங்கிறத விட இதை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த லைனில் இந்த ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க, இந்த கவிதையிலேருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய மெமரைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, கீழே இருக்கிற 6, 7, 8 அந்த 3 கேள்விகளை எடுத்துக்கோங்க. அந்த 3 கேள்வியில் ஏதாவது 2 எழுதிருங்க. அப்புறம் கட்டுரை நம்ம பிரிவு 1ல் படிக்கிறோம்ல, அதில் 3 கேள்வி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து என்னுடைய சஜஷன் தான். நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ERC எனக்கு வரும் அப்படின்னாலும் ஓகே, இல்லை ERC எனக்கு வராதுன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ பிரிவு 2ல் 2 கேள்வி எழுதணும், பிரிவு 1ல் 3 கேள்வியாகவும் நீங்கள் எழுதலாம். இப்போது இந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்குகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கேள்வி ஆப்ஷனில் இருக்கும். அதுக்கு 4க்கு பதில் எழுதணும். அப்போ தான் 20 மார்க்குக்கு ஒரு இடஞ்சுட்டி பொருள் விளக்குக்கு 5 மார்க்கு. 4 எழுதுனீங்கன்னா 20 மார்க்கு சரியாயிடும். ஸோ 5வது கேள்வியை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் 4 இடஞ்சுட்டி பொருள் விளக்குகள் எழுதணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் 1, 2 எழுதுறீங்க, இல்லை 5மே தெரிஞ்சால் 5மே எழுதுறீங்க. ஸோ அப்படி கிடையாது. இதில் மொத்தம் 4 தான் எழுதணும். 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரிவு 1க்கும் 2க்கும் அந்த கேள்வியோடைய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் எந்த கேள்வி எண் எழுதுறீங்க அப்படிங்கிறத பேப்பரில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா பிரிவு 2ன்னு போட்டிருந்தாலும் 1 அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க, அது 1 கிடையாது, 5வது கேள்வி. ஸோ 5 அப்படின்னு கூட தான் மென்ஷன் பண்ணணும். இது வந்து இடஞ்சுட்டி பொருளுக்கு. அதுக்கப்புறம் அந்த எஸ்ஏ மாதிரி இருக்கிற கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா 6, 7, 8 தான் எண் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேள்வி எண்ணை வந்து மாற்றாதீங்க. இதில் இது போக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் எல்லோரும் தமிழ் பேப்பர் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ தமிழ் பேப்பரோடைய பிரிவு 1, 2 இதெல்லாம் எப்படி கேள்வி கேட்குறாங்க, எந்தெந்த புக்கிலேருந்து வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். இது போக வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தது தமிழ் பேப்பரில் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சந்தேகம் வரும், தமிழில் வந்து கைடில் படிக்கலாமா இல்லை புக்கில் படிக்கலாமா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வரும். கைடே போதுமானது தான். அதுலேயே வந்து எல்லா இடஞ்சுட்டி பொருள் விளக்கமும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது வந்து இருக்காது. ஏன்னா நம்ம கெஸ் பண்ணுறது இதுதான் வரும் அப்படின்றது தமிழில் வந்து டெஃபினட் கொஷின்ஸ் எதுவும் கிடையாது, இதை மட்டும்தான் கேட்போம் அப்படின்றது. அதனால் வந்து புக்குக்குள்ளே இருந்தும் கேட்பாங்க. அதுக்கு மட்டும் நம்ம தயாராக இருந்துட்டால் போதுமானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ டைம்ஸ் சேனல். நன்றி, வணக்கம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.